வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மிக பரபரப்பான சூழலில் கூடிய தமிழக சட்டப்பேரவை இன்று மிக பரபரப்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஒரு அரசினர் தீர்மானத்தை இன்று முன்மொழிந்தார். அது கூறக்கூடிய விஷயம் இன்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டு ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பலரும் இதை பாராட்டுகிறார்கள். பல அரசியல் கட்சிகள் இதுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன. காங்கிரஸ் உட்பட, தமிழக காங்கிரஸ் உட்பட இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறது. இப்பொழுது நமக்கு எழக்கூடிய கேள்வி எல்லாம், இந்த தீர்மானம் சொல்வதை போல இந்தியா முற்றிலுமாக இந்த மாநாட்டை, இலங்கையில் நடக்கக்கூடிய அடுத்த மாதம் நடக்கக்கூடிய அரசாங்க தலைவர்கள் மாநாட்டை, காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்குமா? இந்த கேள்வியை தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பிரதானமாக எழுப்ப இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். இலங்கையில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்ற தீர்மானத்தை தமிழக சட்டசபை ஒருமனதாக எடுத்துள்ளது. ஆளும் கட்சி தலைவரான முதல்வர் ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சிகளான திமுகவும் தேமுதிகவும் கூட ஆதரித்துள்ளன. தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகள் இலங்கை அரசுக்கு எதிரான பார்வையில் ஒன்றுபட்டுள்ளன. இதில் இலங்கை தமிழர்கள் மீதான தங்கள் அக்கறையை நிறுவுவதில் கட்சிகளுக்கிடையே கடும் போட்டாபோட்டி நிலவுகிறது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இது தொடர்பாக தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங்கை வலியுறுத்தி வருகின்றனர். பிரதமர் தமிழர்களின் உணர்வுகளை கவனத்தில் கொண்டு முடிவு எடுக்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழக கட்சிகளின் நிர்பந்தம் காரணமாக ஏற்கனவே ஐநா சபையில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது நினைவு கூறத்தக்கது. காமன்வெல்த் அமைப்பு என்பது பெரும்பாலும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளை கொண்டு பிரிட்டனால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பே. இதுபோன்ற மாநாடுகள், இதில் பங்கு பெற்றுள்ள 54 நாடுகள் தங்களுக்குள் கலாச்சார, பொருளாதார, வர்த்தகம் குறித்த பரஸ்பர புரிதல்களை வளர்க்கவும் வலுப்படுத்தவுமே பயன்படுகின்றன. இதற்கு மேல் இதில் தீவிரமான அரசியல் பிரச்சனைகள், அதுவும் குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு எதிரான அம்சங்கள் விவாதிக்கப்படுவது இல்லை. எனவே இதில் பங்கெடுக்காமல் விடுவது இந்திய நலன்களுக்கே இழப்பாகும். மேலும் பங்கெடுப்பதன் வாயிலாக ஈழத் தமிழர்களின் நலன்களை மேம்படுத்த இந்தியா எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை அரசின் ஒத்துழைப்பையும் பெறலாம். எனவே உணர்ச்சிகளுக்கும் உள் அரசியலுக்கும் முக்கியத்துவம் தராமல் பரந்துபட்ட பார்வையில் காரியார்த்தமாக பார்க்க வேண்டும் என்ற விதமான கருத்துக்களும் பரவலாக விவாதிக்கப்படுகின்றன. காமன்வெல்த் மாநாட்டை நடத்துவதன் மூலமாக கொடூர போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இலங்கை உலக அரங்கில் முக்கியத்துவம் பெற்றுவிட அனுமதிக்க கூடாது. அது மேன்மேலும் இலங்கை அரசின் அராஜக இன பாகுபாட்டு அணுகுமுறைக்கு துணை போனது ஆகிவிடும் என்ற பார்வையும் வைக்கப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும் இந்திய அரசு? என்ன செய்ய வேண்டும் இந்திய அரசு? தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்தி இருப்பது போல முற்றிலுமாக அமைச்சர் அல்ல எந்த பிரதிநிதியும் அனுப்பாமல் முற்றிலுமாக புறக்கணிக்குமா இந்தியா என்கின்ற கேள்விதான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த அதனது சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகு தமிழரசன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இதேபோல பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். மற்றும் இணைகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை நான் தொடக்கிறேன். காங்கிரஸ் கட்சி உட்பட ஆதரித்த தீர்மானம் இது. இந்த தீர்மானத்தில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறத தாண்டி இந்தியா முற்றிலுமாக இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நடக்குமா? அதாவது தமிழக மக்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய கருத்துக்களை சட்டப்பேரவை ஒரு தீர்மானம் தந்து ஒட்டுமொத்த தமிழகமும் இதில் ஒன்றுபட்டிருக்கிறது என்கிற கருத்தினை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதை போன்ற ஒரு கோரிக்கையினை வைத்திருக்கிறோம். தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தனது கடமையை செய்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையினுடைய இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் தங்களது கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்திய பேரரசு சரியான நேரத்திலே சரியான முடிவெடுக்கும். இது சம்பந்தமாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்த பிரதமர் அவர்கள்
தமிழக மக்களுடைய உணர்வுகளை நான் கருத்தில் கொண்டு சரியான முடிவினை எடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே சர்வதேச ராஜதந்திர நடவடிக்கைகளில் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தால் இந்தியாவுக்கு நல்லதோ, தமிழக மக்களுக்கு நல்லதோ, இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு நல்லதோ அந்த சரியான முடிவை இந்திய பிரதமர் சரியான நேரத்தில் எடுப்பார் என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். திமுக தலைவருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மன்மோகன் சிங் தெரிவித்திருப்பது தான் பங்கு கொள்வதை பத்தி, ஆனால் இன்று தீர்மானம் குறிப்பிட்டிருப்பது இந்தியாவே பங்கேற்க கூடாது அப்படின்னு. அதிகாரிகள் போகக்கூடாது, அமைச்சர்கள் போகக்கூடாது என்பது அர்த்தம். அது நடக்குமாங்கிற ஒரு கேள்வி வர, அது சார்ந்து மீண்டும் உங்களிடம் நான் கேள்வி எழுப்பதற்கு முன்பாக சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நீங்க சர்வதேச உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க மேஜையில இந்த சீட்டு விளையாடுறவங்க மாதிரி எல்லா கார்டுகளையும் உடனே மேசையில போட்டுற முடியாது. அது அமெரிக்க அதிபர் நிக்சன் அவர்கள் அருமையாக ஒரு நேரத்தில் சொன்னார், when you place your last card you don't have it anymore. ஆகவே உங்கள் கையில் இருக்கிற கடைசி துருப்பு சீட்டையும் நீங்கள் மேசையிலே போட்டுவிட்டால் உங்களிடம் எந்த கார்டுகளும் இல்லை விளையாடுவதற்கு. ஆகவே அதை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அந்த சர்வதேச உறவுகளை கையாளர்களிடம் விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு தெரியும் எந்த நேரத்திலே அந்த முடிவை எப்படி செய்ய வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் இன்று இலங்கையிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தமிழ் மாநில முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் இன்று முதலமைச்சராக நிற்கிறேன் என்று சொன்னால் இந்திய பேரரசு கொடுத்த அழுத்தம் தான் காரணம் என்று சொல்லுகிறார். ஆகவே சர்வதேச நடவடிக்கைகளிலே எவ்வளவு மறைமுகமாக அந்த அழுத்தத்தை கொடுத்திருப்பார்கள் என்பதையெல்லாம் பிரதமர் மேடை போட்டு பேசுவதில்லை. ஆகவே இது செயலில் வெளிப்படுகின்றன. அதை போன்ற ஒரு நல்ல முடிவை நமது பிரதமர் நிச்சயமாக எடுப்பார். ரைட். நான் இதைத்தான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். முற்றிலுமாக இந்த ஒரு மாநாட்டை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படக்கூடிய விஷயம் தானா? சர்வதேச அரசியல் எல்லாம் பொறுத்த ஒரு விஷயம் என்கிறார். எவ்வளவோ தீர்மானங்கள் சட்டப்பேரவையில இது சார்ந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும், தனி ஈழம் சார்ந்த ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், இன்னும் சொல்ல போனா பிரபாகரனை தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது சார்ந்த தீர்மானங்கள் எல்லாமும் நிறைவேறிருக்கு. இதுல எவ்வளவு செயல் வடிவத்தில் நிறைவேறிருக்கு அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது இந்த தீர்மானமும் செயல் வடிவம் பெறுமா, அந்த அளவுக்கு பிராக்டிக்கலான அம்சங்கள் கொண்டதுதானாங்கிற கேள்வியும் எழுகிறது. செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாநில அரசு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை, உலகளாவிய 10 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எடுத்துச் சொல்லுகிற வகையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. போட்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏதோ இந்த தீர்மானத்தை இப்போதுதான் முன்மொழிந்து இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இந்த குரலை எழுப்பியிருக்கிறார் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. தொடர்ந்து இந்த தீர்மானத்திலேயே அவர்கள் முன்னுரையாக சொல்லுகிற போதே கடந்த மார்ச் மாதத்திலே நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் பிரதமருக்கு. தொடர்ந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதங்களுடைய தொடர்ச்சியாக தான் இலங்கையிலே அடுத்த மாதம் நடைபெறவிருக்கிற காமன்வெல்த் மாநாட்டிலே இந்தியாவினுடைய பிரதமரோ அல்லது இந்திய குடியரசு துணைத் தலைவரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ அல்லது அலுவலர்களோ யாருமே நம்முடைய பிரதிநிதிகளாக அங்கே சென்று கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் சொல்லுவது எங்களுடைய இந்திய தமிழ் மக்கள் சாத்தியப்படக்கூடிய விஷயம் தானாங்கிற ஒரு கேள்வி வருது. இன்றைய சூழ்நிலையில சாத்தியமா? இதை சாத்தியப்படுத்த முடியாதுன்றதுக்கு என்ன தடை? ஏன் சாத்தியப்படுத்த? இந்த ஒரு இது சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய கனடாவிலிருந்து அந்த பிரதமர் நான் பங்கேற்க மாட்டேன். கனடா பிரதமர் பங்கேற்கல. அதே சமயத்துல தீபக் ஓப்ராய் அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்டரி செக்ரட்டரி அனுப்பி வைக்கிறார். அதே போல அப்படி ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கனடா கூட ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறது. அப்படி இந்தியா அதை கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது? இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதுப்பா இலங்கை ஒரு அண்டை நாடு, அங்கே இருக்கிறவர்கள் தமிழர்கள் என்பது மட்டும் பிரச்சனை அல்ல. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 65 ஆண்டு கால ஜனநாயக நாடு, பல்வேறுபட்ட மக்களை, பல்வேறுபட்ட மொழிகளை, இனங்களை, மதங்களை உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக நாடு. ஏழ்மை, அதே நேரத்தில் வளமை, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை உலகிலே காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கு. காமன்வெல்த் என்பது என்ன? ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, ஜனநாயகத்தை காப்பதற்கு, ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு.
இலங்கையிலே இப்போது ஜனநாயகம் இருக்கிறதா? ரைட். ஆகிய காரணத்தினால இந்தியா ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இந்தியா முற்றிலுமாக இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல, இது செய்யுமா இந்தியா என்ற கேள்வி எழ, அப்படி இந்தியா புறக்கணித்ததென்றால் தனிமைப்படுத்தப்படும் இந்தியா என்று எதிர்வினையும் ஆற்றியிருக்கிறது இலங்கை. இலங்கையுடைய இந்திய தூதர் திரு பிரசாத் கரியவாசம் இதை சொல்லியிருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்க, நேர்களாகிய நீங்களும் இது சார்ந்த விவரங்களை ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு பதிவு செய்யலாம். உங்களுடைய பார்வையை SMS வாயிலாக பதிவு செய்யலாம். அது சார்ந்த விஷயங்கள் காட்சியில் அவ்வப்போது வந்து செல்லும். உங்களுடைய பார்வையும் எதிர்நோக்கப்படுகின்றன. மேலும் பல விஷயங்களை வாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் மாநாட்டை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். பெயர் அளவுக்கு கூட அதிகாரிகளோ அமைச்சர்களோ பங்கு கொள்ளக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்குமா? இந்த கேள்வி பிரதானமாக எழுந்திருக்க, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதித்து வருகின்றோம். காங்கிரஸ் கட்சி, திமுக, எல்லா கட்சிகளுமே இந்த தீர்மானத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றன. திரு முராரி சற்றே வேறு மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மிக மிக இக்கட்டான சூழ்நிலை வச்சிருக்கேங்க. ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்ச்சி பிரதிலிப்புன்னு ரெசல்யூஷன்ல சொல்றாங்க. அதுக்கு மேல இவர் வந்து நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். அந்த உணர்வுல நான் வந்து பங்கேற்கல. எங்க மனித உரிமை மீறப்பட்டாலும் அங்க ஆதரிக்கணும். பங்களாதேஷ்ல இன்டெலெக்சுவல்ஸ் மேசக்கர் ஆன போது நாங்க இங்க குரல் கொடுத்திருக்கோம். அவங்களுக்காக ரெஃப்யூஜிஸ் வந்த போது தமிழ்நாடு, இந்தியா, இலங்கையில மனித உரிமை தமிழர்கள்னு போகாதீங்க, ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கலங்கிறீங்களா? டெஃபினெட்லி நடந்திருக்கு. நீங்க சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்றப்ப நான் கான்ட்ராவியூ பண்ணால கொஞ்சம் எனக்கு பேஷனா கேளுங்க. இல்லைன்னா முதல் கொடுத்துருவாங்க தமிழ் துரோகி. அதை பத்தி நான் கவலைப்படல, மனசுல பட்டு நான் ஓப்பனா பேசுறேன். சொல்லுங்க, என்னன்னா பங்களாதேஷ்ல நடந்த போது அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணோம். அதை விட இன்னும் மோசமா தமிழ்நாடுங்கிற போது, இன்னும் ஈழத்தமிழ் நடக்கிற போது எனக்கு இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியாது, சவுத் ஏஷியா பிபிசில வந்து ஒரு ரேப் விக்டிமை வந்து இதை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். மனசுல கனத்தோட தான் நான் வந்திருக்கேன். அது வேற சமாச்சாரம். பங்களாதேஷ் குறிப்பிட்டீங்க. பங்களாதேஷ்ல அது போன்ற வயலேஷன் நடக்கும்போது இந்தியா தலையிட்டு தான் இல்லையா? இந்தியா அது கடைசியில் அதுக்கு வேற காரணத்துக்கு போனா டீடைல் தான் போனோம். ஏன்னா அங்க ஒன்றுபட்ட தலைவர் ஷேக் முஜிபுர் இங்க இல்ல, பிரபாகரன் வந்து ஒன்லி எலெக்டட் அமர்ந்தவங்க, அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இஷ்யூக்கெல்லாம் போக வேண்டாம். ஓகே, நான் இதை மட்டும் எதுக்காக சொல்லேன்னா, தமிழர்கள் பெங்காலின்னு பார்க்காதீங்க. எங்க மனித உரிமைகள் மீறப்பட்டாலும், எங்க அக்கிரமம் நடந்தாலும் ஒரு பிரஸ்காரங்கிற மீடியாங்கிற முறையில் குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன். அப்படிதான் அங்க சிங்களர்கள் மேசக்கர் பண்ணாலும் அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். சிங்களர் தமிழர்கள் மேசக்கர் ஆனாலும் அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். தட்ஸ் மை பாயிண்ட். அடுத்தது, இவர் நான் சொல்ல வேண்டாம், நான் வந்து இவரை வைகோ என்னோட இதுக்கு எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும். இந்த இது மேலோட்டமா பார்த்தா அது வந்து ஆதரவா மாதிரி இருக்கு. ஆனா டீப்பா பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா முதல்ல ஜூன் 2001 போட்டதுல வந்து போர்க்குற்றம் செய்ததாக இலங்கை அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அது இதுல கிடையாது. அப்புறம் வந்து பொருளாதார தடை வைக்கணும்னா அதுவும் கிடையாது. அந்த தீர்மானங்கள் அது என்ன சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானம், அந்த தீர்மானங்கள் அப்படியே நீங்க வந்து கொஞ்சம் நான் அகேன்ஸ்டா போறது, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. இல்ல அதுதான் வேற ஒண்ணு. அப்புறம் வைகோ சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? கடுமையா இருக்கணும் அந்த தீர்மானம். அதுவே நடக்கலன்னு அவர் கடுமையா இல்லைங்க. நான் இது இன்னும் யதார்த்தம் தெரியாதா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரியாதா? இது மாநிலம் வலியுறுத்த முடியும், வற்புறுத்த முடியும், சட்டம் எழுத முடியும். இல்ல அவரோட இப்ப நீங்க என்ன செய்யணுங்கிறீங்க? இந்த தீர்மானம் நிறைவேற்ற கூடாதுங்கிறீங்களா? நடக்க போய் நீங்க சொன்னீங்க பாருங்க, சாத்தியம் இல்லாதது. எதுக்கான ஒண்ணுன்னா நான் சொல்லல, சாத்தியம் இல்லையான்னு கேட்டேன். சரி, நான் உங்களை யோசிச்சுறது என்னோட சைடுல எனக்கு சாத்தியமா இல்லையா கேட்டேன், தவிர சாத்தியம் இல்லாதது நான் சொல்றேன். ஓகே, நானே சொல்றேன், நீங்க சொல்றேன். இது சாத்தியம் இல்லாதது, வேற ஒண்ணும் இல்ல. நியாயம் வேற, எது சாத்தியங்கிறது வேற. இப்ப வந்து போர்க்குற்றம் அறிக்கணும், யார் அறிவிக்கணும்? ராஜபக்சே தான் வந்து கமாண்டர் இன் சீஃப், பிரசிடென்ட். நடக்குமா? நடக்காது. இல்ல அடுத்தது டிஃபென்ஸ் செக்ரட்டரி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அந்த நாடு மேல இருக்க அதை விட்டுட்டாங்க. இல்ல இந்த மாநாடு நடந்ததுன்னா கிளீன் சீட் கொடுக்கிற மாதிரி அர்த்தமாகும். ராஜபக்சே சேர்பர்சன் ஆபீஸ் ஆகிடுவார். ஆக பல தர்ம சங்கடங்கள் வரும். இது போல பல நடவடிக்கைகள் எடுக்க முடியாத ஒரு சூழல் வரும். ஒரே விஷயங்கள்
எத்தனையோ காமன்வெல்த் மாநாடுகள்ல இந்தியா பங்கேற்று பேசிட்டீங்க. நீங்க அசம்பிளிலும் பேசுங்க. நான் அசம்பிளில மெம்பரும் இல்ல, நான் எதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப இது காங்கிரஸே இவங்க வந்து ட்ரீட்டட் ரெஸ்பான்ஸ். ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ். அவங்களோட இதுல டிஃபிகல்டிஸ் சொல்லிருக்கணும். ஏன்னா இது அகைன்ஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட். என்ன சொல்றாங்க, நீங்க தமிழருக்கு விரோதமாக நடக்கிறீங்க, நாளைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட குற்றச்சாட்டு அதுதான். இது டீப்பா பேசிட்டு எல்லாரும் பேச வேண்டிய விஷயம் இது. இத்தனை நாளா கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு, வெளிநாட்டு விஷயத்துல வந்து தமிழ்நாடு வந்து ஸ்டேட் வந்து பண்ணக்கூடாது. இனி அவர் சொல்றாரு, உடனே ஜெயலலிதா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை வந்து பார்க்க வேண்டிய நாளைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டெய்லி ஷெல் பண்ணிட்டு இந்தியாவோட பாகிஸ்தானோட வார் போனோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் அசம்பிளி வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஏத்துக்க முடியுமா? அதான் நான் கேட்கிறேன். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. இல்ல தீர்மானம் போடுறதே தவறுன்னு இப்போ என்ன பிரயோஜனம்? நடக்கிறது என்ன விஷயம்? இல்ல இதுல பங்களாதேஷ் விவகாரத்துல மேற்கு வங்க அசம்பிளி தீர்மானம் வெளியிட்டது. வெளிவகார விஷயங்கள்ல ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்து தீர்மானம் வெளியிடாதது முதன்முறை இல்ல. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்கிறேன். உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அதாவது நேரெதிராக மத்திய அரசாங்கத்துக்கு நேரெதிரான ஒரு நிலைப்பாட்டை தமிழக காங்கிரஸ் எடுக்கிறது. இது அரசியலா என்று கேட்கிறார். திரு பீட்டர், அதாவது நண்பர் முராரி அவர்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்த மூத்த பத்திரிகையாளர். அவருக்கு நான் ஒன்று சொல்வேன், பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் பெர்செப்ஷன்ஸ். அரசியல் வந்து மக்கள் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையிலே இன்று தமிழக சட்டப்பேரவை எதை செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு வந்து அந்த தீர்மானத்திற்கு என்ன பயன் என்று கேட்டால் அது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்தமான உணர்வுகளை மத்திய அரசிற்கு தெரிவித்து அதன் மூலமாக இலங்கையினுடைய அரசிற்கு தாங்கள் எவ்வளவு தூரம் தலைகையிலே இருக்கின்ற மனித உரிமை மீறல்களை பற்றி கவலைப்படுகிறோம் என்கிற அழுத்தத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த அழுத்தத்தை மத்திய அரசு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தீர்மானத்தினுடைய நெட் எஃபெக்ட். ஆகவே இந்த தீர்மானம் என்ன செய்துவிடும் என்று கேட்கலாம். அதாவது கடந்த காலத்தில் முராரி அவர்கள் சொன்னது போல ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை பற்றி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இது சட்டசபையில் நிறைவேற்றப்படுகின்ற சட்டத்தை போன்று அல்ல. இது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு தீர்மானம், ஒரு அரசியல் தீர்மானம், அரசின் முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம். வழக்கமாக நாம் எல்லாவற்றிலும் உடன்படுவதில்லை. ஈவன் காவேரி பிரச்சனை எடுத்துக்கொண்டால் கூட நாம் எல்லோரும் உடன்பட்டு ஒட்டுமொத்த குரலாக ஒலிப்பதில்லை. ஆனால் இலங்கை வாழ் தமிழர்களுடைய நலன் குறித்த பிரச்சனையில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலம் சுட்டிக்காட்டுவது. தமிழக காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்க, மத்திய அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இந்த தீர்மானம் சொல்வது ஒத்துக்கிறாரா? உணர்வுகளை காங்கிரஸ் அரசு மத்திய அரசு மதிக்கவில்லைன்னு 3 ரெசல்யூஷன்ல அவர் சொல்றாங்க, ஜெயலலிதா சொல்றாங்க. அது ஏத்துக்கிறாரா அவரு? டிஃபெண்ட் பண்ண வேண்டாமா? இது வந்து இல்லங்க, நான் பேசுறேன். அதாவது இந்த தீர்மானத்தினுடைய வாசகங்களை பற்றி மட்டும்தான் இந்த விவாதம். அதற்கு முன்னால முதலமைச்சர் வந்து 1000 கருத்துக்களை சொல்லி இருக்கலாம். அதை சட்டமன்றத்தில் காங்கிரஸ் பேசுவார். இப்பொழுது இல்ல, அது வந்து அரசியல் வேற. இன்னைக்கு வந்து விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த தீர்மானம் வந்து சாத்தியமா, இந்த தீர்மானம் என்ன பயனை தரும்? முதலமைச்சர் படித்ததுல, அதாவது இலங்கை தமிழர்களை அழிக்க இந்திய அரசு ஆயுதங்களை வழங்கியது மற்றும் பயிற்சிகள் அளித்த நடவடிக்கைகளையும் நான் ஆரம்பத்திலிருந்து இது தீர்மானத்தினுடைய வரிகள் இல்ல, முதலமைச்சருடைய உரையில் முதலமைச்சர் வந்து தீர்மானம் முன்மொழிந்து சொல்ற அவருடைய உரை வேண்டாமா? உரை என்பது வேறு, தீர்மானம் என்பது வேறு. கருத்து சொல்ல பாராளுமன்ற மரபு அது வேற. நானும் பாராளுமன்ற எனக்கு தெரியும் சார். கருத்து சொல்ல வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயத்துல அவங்க சொன்ன உடனே ஓட்டுட்டாங்க. வாய்ஸ் ஓட்டு. அதுவும் யாரும் டிவிஷன் கேட்கல. என்ன டிவிஷன் தெரியல. எதிர்ப்பு இல்லாத போது வந்து யாராவது வந்து வாக்குப்பதிவு வேணும் கேட்டா வாக்குப்பதிவு, எதிர்ப்பு இல்லாத போது சில விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கலாம். அதனால எதிர்ப்பு ஒருத்தர் தான் பேச முடியும். திரு பீட்டர் சுருக்கம் உங்களுடைய அதாவது நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், இன்னைக்கு வந்து அந்த தீர்மானத்தை தான் மத்திய அரசுக்கு அனுப்புகிறார்கள். அந்த தீர்மானத்தின் மீது ஆற்றிய உரைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதில் சொல்லி இருக்கிறார். இன்று நான் அதான் என்னுடைய உரையின் துவக்கத்திலே சொன்னேன், மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தில் தான் இன்று கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வருகிறார்.
அவர் எந்த மாநில கட்சியும் பார்க்கவில்லை, தமிழக முதலமைச்சரை கூட அவர் பார்க்கவில்லை. அவர் அகில இந்திய அரசு செய்ய முடியும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே மத்திய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திற்கு மட்டும் சென்றிருக்கிறார். இதோட முதலமைச்சர் சொல்லுகிறார் காங்கிரஸ் இல்லைன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் பிஜேபி கிட்ட போறாங்க. எங்களோடு தொடர்பிலே இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு டெல்லியில போய் இடைவெளி எடுத்துக்க வேண்டிய ஒரு நேரம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நீங்க முதலமைச்சர் பதவியேற்ற உடனே ஆற்றிய உரையிலே அவர் சொல்லி இருக்கிறார், நான் இந்த முதலமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் மத்திய இந்திய அரசு தேசிய கட்சியுடைய அலுவலகத்துக்கு போறாரு, மாநில கட்சிகளை பார்க்கலங்கிறதுனால நீங்க சொல்ல வருவது என்ன? அது பிஜேபி காங்கிரஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏதாவது நன்மை நடக்க முடியும் என்று சொன்னால் இந்திய அரசு மூலமாகத்தான் நடக்க முடியும். இந்திய அரசு தான் நீங்க வரமாட்டீங்க, நீங்களே நம்புற அதெல்லாம் நீங்க அது அரசியல். அதற்கு இன்னொரு வாதம் வைத்துக் கொள்ளலாம். இப்படி 65 ஆண்டுகளாக எங்களை பார்த்து சொன்னவர்கள் இந்த 65 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்கிறோம், இன்னும் 65 ஆண்டுகளும் இருப்போம். அதெல்லாம் தேர்தல் வரட்டும் தெரியும். உங்களை போன்று 1000 பேரை பார்த்திருக்கிறோம். அதனால காங்கிரஸ் கட்சியை யாரும் வீழ்த்த முடியாது. என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால் மத்திய அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த தீர்மானம் உதவியாக இருக்குமே ஒழிய மத்திய அரசை இந்த முடிவுதான் எடுக்க வேண்டும், இப்பொழுதே எடுக்க வேண்டும் என்றெல்லாம் யாரும் வற்புறுத்த முடியாது என்பதற்காக சொல்ல வந்தேன். வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்வதாக நான் புரிந்து கொள்ளலாமான்னு தெரியல. திரு சேகு தமிழரசனுடைய வாதம் என்ன என்பதை நிச்சயமாக கேட்கணும். ஆனா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்குமா? தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானம் முற்றிலுமாக இந்திய அரசாங்கத்தால் ஏற்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்க, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். SMS வாயிலாக நீங்க எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி ஸ்கிரீன்ஸ்ல வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த நிலையில திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த தீர்மானத்துல மையமா நீங்க எல்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விஷயம், இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பிலிருந்து இலங்கை நாட்டை தற்காலிகமாக நீக்கி வைப்பதற்கான முயற்சியை இந்தியா எடுக்கணும் அப்படின்னு. அதை இந்தியாவால செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி பிரதானமா எழுது. நான் எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லணும், இந்த கேள்விக்கு மட்டும் இல்லாம. ஒரு மாநில அரசு இத்தகைய சட்டங்களை சட்டமன்றத்தில் ஏற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே திரு முகாரி அவர்கள் எழுப்புகிறார்கள். இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திலே இயங்கக்கூடிய ஜனநாயக பேரரசு. பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படுகிற சட்ட திருத்தங்களுக்கு கூட பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அங்கீகாரம் தந்தால்தான் அது குடியரசுத் தலைவரே கையெழுத்திடுகிற நிலைமை. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டா இருந்தா அதை கூட. அதனால கூட்டாட்சி தத்துவம், பாராளுமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரங்கள் சட்டமன்றங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய மாநில பிரச்சனைகளை மட்டும் நம்முடைய பிரச்சனைகளை நாம் முழுமையாக செய்யறமே தவிர தேசிய அளவில் இப்படிப்பட்ட கருத்துக்களை சட்டம் எழுதுவதற்கும் ஏற்றுவதற்கும் நமக்கு அதிகாரம் இருக்கு. நாடளவுல முன்னுதாரணங்கள் இருக்கு. இந்த தீர்மானத்தை நேரா காமன்வெல்த்துக்கு அனுப்பப்படுது இல்ல, மத்திய அரசுக்கு தான் அனுப்புறோம். மத்திய அரசுக்கு நிர்பந்திக்கிறோம், மத்திய அரசை வலியுறுத்துறோம். இதை நீங்க காமன்வெல்த்ல பிரதிபலிங்க, இந்த காமன்வெல்த்ல இந்த நடவடிக்கை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. இந்தியா காமன்வெல்த் மாநாட்டில், இலங்கையில் நடக்க போற காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளாம போனா அதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துட போறது இல்ல. நாளைக்கு பெரிய அயல்நாட்டு கொள்கையை இதனால ரொம்ப ஒரு நெருக்கடிக்கு வந்துட போறது இல்ல. பெரிய அயல்நாடுகள் இருந்து இதனால ஒரு எந்த இடர்பாடும் வரப்போறது இல்ல. இது நம்முடைய கொள்கையை, நம்முடைய உணர்வுகளை, நம் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை பற்றிய அவருடைய பிரச்சனைகளை எதிரொலிக்கிற ஒரு தீர்மானம் இல்லைங்க. அப்புறம் இலங்கையில சமீபத்தில் சுற்றுப்பயணம் செய்த ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையர் திருமதி நவநீதம் பிள்ளை அவர்களை இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நேரடியாக அவங்க சொல்லியிருக்காங்க, ஏராளமான மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்திருக்கிறது, சர்வாதிகாரத்தான கூறுகள் தான் அதிகமா இருக்கு, ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது, பத்திரிகையாளர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், இந்த கொடுமைகள் எல்லாம் நான் கண்கூடாக நேரில் விசாரித்தேன், எனக்கே தடைகள் ஏற்பட்டது அப்படின்னு நவநீதம் பிள்ளையே சொல்றாங்க. 1.5 லட்சம் தமிழர்களுக்கு மேல இந்த தமிழர்கள் அங்க படுகொலைக்கு உள்ளாகி இருக்காங்க.
சிறுபான்மை இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதுல பல சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில ஜனநாயகத்தை பாதுகாப்போம்னு ஒரு காமன்வெல்த் மாநாடு அங்க தேவையா? இலங்கையில மாற்று கருத்து இல்லாத இன்னொன்னு கடைசியான சொல்ல வரேன். இந்த ஒரு காமன்வெல்த் மாநாடு நடந்து முடிகிற போது எந்த நாட்டில் அந்த மாநாடு நடந்ததோ அந்த நாட்டினுடைய அதிபர், அது ஜனநாயக ரீதியா அந்த அதிபர் அடுத்த 2 ஆண்டு காலத்துக்கு அடுத்த காமன்வெல்த் எங்க நடக்குதோ மாநாடு அது வரையில அவர் தான் அமைப்புக்கு தலைவர். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பெருங்கடமை யார் இந்தியாவை போன்ற நாடு எல்லாம் சேர்ந்து அங்கீகரிக்கிறாங்க. தமிழரசன் ஒரு நிமிஷம். அதாவது நான் கேட்கிற கேள்வியை கொஞ்சம் நீங்க உள்வாங்கிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இன்னைக்கு நமக்கு இந்திய அரசுக்கு முன்னாலும் தமிழக அரசுக்கு முன்னாலும் இருக்கிற முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு கூடுதல் உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு நாம் இப்பொழுது என்ன உடனடியாக செய்ய வேண்டும், அதைத்தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் கேட்டிருக்கிறார். இன்னைக்கு பிரிட்டிஷ் பிரதமரை அந்த பிரிட்டிஷ் பிரதமருடைய நாடாளுமன்ற குழு நீங்கள் போகக்கூடாது என்று சொன்ன போது பிரிட்டிஷ் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் போகாவிட்டால் இந்த கருத்துக்களுக்கு யார் அழுத்தம் கொடுப்பது என்று கேட்டிருக்கிறார். ஆகவே நாம் அதை எப்படி செய்வது? அந்த கருத்து கனடாவில் முன்வைக்கப்பட்ட பொழுது கனடா பிரதமர் போகலங்கிறதையும் கவனிக்கும் இல்லையா? கனடாவும் இந்தியாவும் ஒரு மிக முக்கியமான நாடு. அதாவது கனடாவுக்கு இலங்கை அண்டை நாடல்ல, அது ஒரு காமன்வெல்த் நீக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது ஜனநாயகத்தை இலங்கையை நீக்கி வைக்க வேண்டும் தீர்மானம் எப்படி அமல்படுத்துவது என்பதை பற்றி நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாகிஸ்தான் மீது விமானம் நீக்கி குண்டு வீசுகின்ற அமெரிக்காவே போய் நவாஸ் ஷெரீப் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். தன்னுடைய நாட்டின் மக்கள் மீது திராவக குண்டுகளை, அமில குண்டுகளை வீசிய சிரியா மீது கூட யாரும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. சர்வதேச அரசியல் இன்று இரண்டு நாடுகளை இதைத்தான் திரு சேகு தமிழரசன் கேட்கிறேன். காமன்வெல்த் மாநாட்டிலிருந்து பிஜி நீக்கப்பட்டிருக்கிறது, பாகிஸ்தான் நீக்கப்பட்டிருக்கிறது, பல நாடுகள் நீக்கப்பட்டிருக்கு. அதை போல இப்போது இலங்கை இந்தியாவுடைய பங்கு வலியுறுத்த வேண்டும். எப்படி வலியுறுத்த முடியும்? ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. காரணம் என்னன்னா நமக்கு ஒரு முதன்மை, அதாவது நமக்கு முதல் மரியாதை இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடுதான். மனித மீறல் நடவடிக்கைகளை பற்றி சரியான விசாரிப்பதற்கு ஐநாவால் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு விசாரணை மேற்கொண்டு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அதை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை போன்ற ஒரு முறையை பின்பற்ற ஒரு நாட்டை காமன்வெல்த்திலிருந்து நீக்கி வைக்கணும்னா அதை செய்ய வேண்டியது காமன்வெல்த் மினிஸ்டீரியல் ஆக்ஷன் குரூப். அதுல இருப்பது 8 நாடுகள். அந்த 8 நாடுகள்ல இந்தியா இல்லாத போது நீக்கி வைக்கிறதுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்தியா வலியுறுத்தணும். இல்ல இதையே சொல்லி இந்த மாநாட்டை புறக்கணிக்கணும். இல்ல சிஎம்ஏஜி இதுதான் காமன்வெல்த் ரூல்ஸ். ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், கனடா, ஜமைக்கா, மால்தீவ்ஸ், சியரா லோன் இந்த மாதிரி நாடுகள் தான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய குழுல இருக்கு. இந்தியா இல்லாத போது இந்தியா என்ன செய்ய முடியும்? இந்தியா வலியுறுத்தணும். இந்தியா காமன்வெல்த் ஒரு அங்கம். நாடுகளுக்கு ஒரு அண்டை நாட்டில் நமக்கு இருக்கிற முக்கியமான அண்டை நாடுகளுடைய உறவுகளை முழுமையாக துண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நான் கேட்கிறேன். இன்று அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்துக்கொண்டால் இன்று தமிழக மீனவர்கள் பிரச்சனையை இலங்கை அரசிடம் யார் போய் பேசுவது? சொல்றீங்க. ஆனா எதற்காக இல்ல இந்த இந்தியாவே கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தீர்மானத்தில் வாக்களிச்சிருக்கீங்க. நீங்க ஏற்கனவே அப்படிதான் கேட்டீங்க. பொருளாதார தடை விதிக்கணும்னு கேட்டீங்க. சர்வதேச குற்றவாளி வழக்கு போடணும்னு சொன்னீங்க. அதை போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பதற்கு
ராஜரீக தந்திரமான நடவடிக்கைகளை சர்வதேச அரசியலில் இவ்வளவு முடியாது அப்படின்னு இவ்வளவு ரிசர்வேஷன்ஸ் இருக்கக்கூடிய நீங்க முழுமனதை ஏன் ஆதரிக்கிறீங்க? 25 ஆண்டு காலத்துக்கு மேல திரு முராரி அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு 5-6 ஆண்டு காலமா பாரதிய ஜனதா அரசு இவர்கள் தானே கையாண்டிருக்காங்க. இலங்கை தமிழ் பிரச்சனை என்பது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையா, இப்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையா? திரு முராரி அவர்கள்ட்ட இவ்வளவு காலமா நீங்கள் கையாண்டு அந்த மக்கள் மேலும் 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 பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனால தானே இந்த கடுமையான நடவடிக்கை தேவை. இன்றைக்கு முராரி அவர்கள் சொல்றது அப்படியே புறந்தள்ளிட முடியுமா? இன்னைக்கு ஹராரே பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற மனித உரிமைகள், ஜனநாயகம், இன உரிமைகள், பெண்களுக்கான உரிமைகள், இதுதான் காமன்வெல்த் அமைப்புடைய அடிநாதமே. இதை கடைபிடிக்காத நாடுகளை நீக்கி வைக்கணுங்கிற முகாந்திரம் இருக்கும் பொழுது, இதை பொருத்தக்கூடிய அத்தனை முகாந்திரமும் ஸ்ரீலங்கா மேல இருக்கும்போது அந்த நாட்டையே காமன்வெல்த் மாநாட்டுக்கு தலைமை ஏற்க செய்வது அப்படிங்கிறது சரியாங்கிறதா உங்களுடைய வாதம். நான் ஆன்சர் பண்ணலாமா? சரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி. எலெக்ஷன் நடக்கலாம் சொல்ல முடியுமா? 4 வருஷத்துல சரி நடந்திருக்கு. ஈஸ்ட்லி நடந்திருக்கு. அது எங்க வார் நடந்ததோ அதே இடத்துல நடந்திருக்கு. தமிழர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. பவர் இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. இரண்டாவது அதிகாரம் கிடையாது, நில நிர்வாகம் அதிகாரம் கிடையாது. காவல்துறையும் நில நிர்வாகமும் இல்லாம அப்புறம் என்ன ஒரு மாகாணத்துக்கு நான் குறுக்க பேசுறேன் சார். நீங்க பேசுறது அந்த ஆட்சிக்கு அதிகாரம் என்ன இருக்கு சார்? பிளீஸ் நீங்க பேசுறேன், என்ன பேச விடுங்க. என்னோட பக்கத்தையும் நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னா பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். சொல்லுங்க. முதலாவது அங்க வந்து இவங்க என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்றேன், எல்டிடி தான் அமைதிக்கு தடையாக இருக்கு. எல்டிடி அடிச்சுட்டா நாங்க என்ன வேணா சொல்றோம். என்னுடைய கேள்வி மேல இல்ல, அதுதான் ஹிஸ்டரி இல்லாம போக முடியாது. யாரு ராஜபக்ச சொன்னார், அதுதான் இந்தியா ஆதரிச்சாங்க. இப்ப 13th அமெண்ட்மென்ட் முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வார் கிரைம்ஸ் வந்தது. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு காண வேண்டியது இந்தியாவுடைய பொறுப்புங்கிறத நான் ஒன்னும் மறுக்கவே இல்லை. அச்சா, இந்தியாவோட அர்த்தத்தை சொன்னார் பார்ஷலி கரெக்ட். அதனாலதான் அங்க எலெக்ஷனே நடந்தது. 25 வருஷத்துக்கு அப்புறம் வடக்குல வந்து நடந்து விக்னேஸ்வரன் நடந்திருக்கு. நாட்டை நீக்கத்துக்கான முகாந்திரம் இருக்கிறதோ நாடு மேல இருக்கும் பொழுது அங்க அந்த மாநாட்டை நடத்தி அந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கலாமா? அதுக்குதான் நான் வரேன். ஒரு நிமிஷம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வரேன். விக்னேஸ்வரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹார்ட்லைனர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும், எங்களுக்கு தீர்வு காண முடியாது. தயவு செஞ்சு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இது சொல்லியிருக்காரு. சம்பந்தம் வந்து வேற பேசியிருக்கலாம். ஓகே, இதுதான் யதார்த்தம். இப்ப வந்து இந்தியா என்ன சொல்றீங்க? சம்பந்தம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் வேண்டாம் சொல்லியிருக்காரு. அதே இதுல இருக்க சீஃப் மினிஸ்டர் வந்து அதை பத்தி பேசவே இல்லை. நாங்க பேசணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட தீர்வு காண வேண்டியது அவங்க தமிழர்கள், ராஜபக்சே தான் எலெக்டட் பிரசிடென்ட். இதை யதார்த்தம். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, வார் கிரைம்ஸுக்கு ஜெனீவா ரெசல்யூஷன் இருக்கு. அதுல வந்து உங்களோட ஓன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதை நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் யார் வந்து குற்றங்கள் செஞ்சிருக்காங்களோ அவங்கள தண்டிக்கப்படணும். அது இது மட்டும் நடக்கல. அது என்ன நடந்திருக்கிறது அங்க போய் கேட்கணும். என்ன ப்ரோக்ரஸ் அது கேட்கணும். அடுத்தது வந்து தமிழர்களுக்கு வந்து நீங்க ஜனநாயக உரிமை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எலெக்ஷன் நடந்திருக்கு. எலெக்ஷன் மட்டும் நடந்தா போராது. அதிகாரம் முன்னாடி நீக்கப்பட்ட நாடுகள் எல்லாமே வெறும் குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில அலிகேஷன்ஸ் இருந்த போதே நீக்கப்பட்டன. சரி, அப்ப லாபி பண்ணணும் அங்க போய் அந்த 8 ஸ்டேட்ஸ் அந்த லாபி பண்ணணும். மாநில அரசு லாபி பண்ண முடியாது. முதல்ல லாபி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண. நீங்க தனியா முடிஞ்சு போன பிறகு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு அங்க முதல்ல இவங்களோட லாபி பண்ணிட்டு அங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க மாநில அரசு அதுக்கப்புறம் தீர்மானத்தை சட்டப்பேரவையில். திரு முராரி, இந்த மாநாட்டுக்கு போறதுனால என்ன நன்மை? போறதுனால என்ன ஆகும்னா அவங்கள வந்து அழுத்து கொடுத்து உங்களை கேட்க முடியும், கேள்வி கேட்க முடியும். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல, அதற்கான சூழலா காமன்வெல்த் மாநாட்டுல போய் மனித உரிமை வீரர்கள் செஞ்சீங்களே கேட்க முடியும். ஆகஸ்ட் நானே சொல்லிருக்கேன். சாக்ஸ் கமிட்டில அவங்க வந்து இதை பத்தி பேசிருக்காங்க. நான் இருந்திருக்கேன் ஆகஸ்ட்ல. அங்க கொலம்போல தான் நடந்தது. இதே டெரரிசம் தான் டாபிக்கா இருந்திருக்கு. அப்போ வந்து அதே ராஜபக்சேவை கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பற்றி மனித உரிமை பேசலாம். ஏன் பேச முடியாதுங்கிறீங்க? இது சார்ந்த கேள்வியை மக்கள் கிட்ட எழுப்பியிருந்தோம். அதாவது இன்று தமிழ்நாடு சட்டமன்றம் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா முற்றிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய தீர்மானம் சரியா தவறா அரசியலா என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் SMS வாயிலா பதில் அளிச்சிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையின் இந்த தீர்மானம் சரிதான் என்று 66% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தவறு என்று 9%,
இல்ல இது அரசியல் அப்படின்னு 25% சொல்லியிருக்காங்க. ஆக பெரும்பான்மையான நமது நேயர்கள் இந்த தீர்மானம் சரிதான், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த தீர்மானம் மிகச் சரியே அப்படின்னு 66% சொல்லியிருக்காங்க. திரு பீட்டர் போன்ஸ் எப்படி பார்க்கிறீங்க? இதுதானே பொது மனநிலை. இந்த மனநிலை கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுமா? அதாவது நீங்க அந்த தீர்மானம் அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தியது சரி என்று சொல்லி இருக்கிறார்களே ஒழிய அந்த தீர்மானத்தை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று யாரும், அதாவது சர்வதேச அரசியல் தெரிந்தவர்கள், நாளைக்கு இந்தியாவில் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுடைய எதிர்காலத்தை பற்றி உண்மையிலேயே கவலைப்படுகிற நடுநிலை நோக்கு கொண்டவர்கள் இந்த தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது. ஆகவே சர்வதேச அரசியலினுடைய ஆழத்தை புரியாமல், சர்வதேச அரசியலுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இந்தியா எந்த மட்டத்தில் கலந்துக்கணும் அல்ல கலந்து கொள்ளவே கூடாதா? சல்மான் குர்ஷித் நான் கலந்துப்பேன், பிரதமர் கலந்துப்பேன் இல்ல, அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கையின் மீது விமானம் பறந்து உணவு பொட்டலம் போட்ட போது அவரிடம் கேட்டார், அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த மெசேஜ் இஸ் டெலிவர்ட் என்று சொன்னார். அதை போல இலங்கைக்கு ஒரு வலுவான செய்தியை கொடுக்க வேண்டும். அந்த வலுவான செய்தியை எப்படி கொடுப்பது என்பதை ஒரு தொலைக்காட்சியில் நடக்கிற வாதத்தின் மூலம் முடிவு செய்ய முடியாது. அதை எப்படி கொடுப்பது என்பதை சர்வதேச அரசியல் தெரிந்த நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய பிரதமர் நேரடியாக முடிவு செய்ய வேண்டும். ஒரே ஒரு கேள்வி, இந்த தீர்மானம் காங்கிரஸ் கட்சியும் வாக்களித்தது போல அப்படியே நிறைவேற்றப்பட வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? மத்திய அரசாங்கத்தோட டிஸ்கிரிஷனுக்கு விட்டுலாங்கிறீங்களா? நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். அதாவது இது அழுத்தத்தை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம். அதற்கு நல்ல முடிவெடுக்க வேண்டிய தகுதியும் அதற்கான உரிமையும் அதிகாரமும் பெற்ற இந்திய பேரரசு சரியான நேரத்திலே சரியான முடிவு. இந்த பொருளும் அந்த முடிவு தமிழக மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கியதாக இருக்கும், தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதிப்பதாக இருக்கும், இலங்கையிலே வாழ்கிற தமிழர்களுக்கு நன்மை செய்கின்ற முடிவாக இருக்கும், எதிர்காலத்திற்கு உகந்த முடிவு. அதிகாரிகள் மட்டத்திலேயோ இல்ல அமைச்சர் சல்மான் குர்ஷிதோட இல்ல துணை குடியரசுத் தலைவரோ கலந்து கொண்டா அது சரியான முடிவா இருக்குமா? அது எப்படினாலும் அதுக்கு என்ன தகுந்த முடிவு தகுந்த நேரத்தில் எடுக்கப்படும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இது சீட்டு விளையாடுகிற மாதிரி சர்வதேச உறவு. எல்லா காடுகளையும் மேசையில போட முடியாது. என்ன செய்வோம் என்பதை வெளிப்படையாக சொன்னால் ராஜதந்திர உறவுகளை அழிந்துவிடும். நேற்று முன்தினம் ஹிந்து பத்திரிகையிலே கட்டுரை எழுதி பார்த்திருப்பீங்க. பாகிஸ்தான், சைனா, இலங்கை என்று ஒரு முக்கோணம் அமைக்க போகிறார்கள். அந்த முக்கோணம் சூழ்ந்து கொண்டு இந்தியாவை நெருக்கடிக்கு உள்ளாக்க போகிறது, ஆயுத கிடங்காக இலங்கை மாறப்போகிறது என்றெல்லாம் நேற்று அவர்களே தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். சர்வதேச நிலவரங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு தன்னுடைய உணர்வை, தமிழக சட்டப்பேரவை தன்னுடைய உணர்வை சரியாக பிரதிபலித்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாகவும், இந்தியா எந்த மட்டத்திலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது திரு சேகு தமிழரசு கருத்தாகவும், அரை நூற்றாண்டு கால இலங்கை தமிழர்களுடைய கண்ணீருக்கு ஒரு விடுதலை வேண்டுமா வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால கலந்து கொள்ள இல்லாவிட்டால் இது தொடர் கதையாக இருக்க வேண்டுமா? ஆகிய காரணத்தினால இந்தியா முற்றிலும் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று திரு சேகு தமிழரசனுடைய கருத்து. இந்தியா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று திரு முராரி நம்முடைய மக்களுடைய கருத்தும் நேர்களுடைய பார்வையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் இந்தியா எந்த முடிவை எடுக்கும் என்று. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பீட்டர் போன், திரு சேகு தமிழரசன், திரு முராரி மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்த விடைபெறுகிறேன். வணக்கம்.